அப்பா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியாப்பா? ஏய் அம்மா தான் ஃபேமிலி ஐஸ்கிரீம் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாங்களே, அதை சாப்பிட்லாம்ப்பா. அப்படியா, உண்மையாம்மா? ஆமாம்ப்பா, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குமா. இது எப்படிம்மா செஞ்ச? வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை, வெளியில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எப்படி செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லுமா. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஊற்றி வச்சுக்கோங்க கேஸில். இப்போ இந்த பால் நல்லா காயட்டும். இப்போ கொதிச்சிடுச்சு பால். இப்போ இந்த ஸ்டேஜில் ரஸ்க்கு ஒரு 5 ரஸ்க்கு எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரஸ்க்கு வந்து வேகட்டும். இப்போ இது வேகும்போதே ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், 10 பிஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு முழுசாக இருந்தால் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் மேடு சேர்த்துக்கலாம். மில்க் மேடு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடுங்க. ஆனால் மில்க் மேடு சேர்த்திங்கன்னா சுகர் வந்து கம்மியாக சேர்க்கணும். நான் மில்க் மேடும் சேர்த்துருக்கேன், சுகரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நட்ஸை வந்து இதில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது 6 மணி நேரம் சென்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். 6 மணி நேரம். சில ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா 5 மணி நேரத்துலேயே நல்லா இறுகி கெட்டியாக வந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.